எங்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆணை பெண்ணா முடி குலுங்க அங்கே யாரெல்லாம் கொலுவிருந்தா அரணாரோடு பார்வதியோ ஆனந்தமாய் கொலுவிருந்தா தாவி இந்திர லோகத்திலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலுவிருந்தா சத்தியலோகம் நன்னதிலே சதிர்முகன் சரஸ்வதியோ சந்தோஷமாய் கொலுவிருந்தா அங்கே வைகுண்ட லோகத்திலே பச்சை மாலு லட்சுமியோ ஐயா லட்சுமியோ பவுசுடனே கொலுவிருந்தா அங்கே பவுசுடனே கொலுவிருந்தா முற்பத்து முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்தியராம் குலத்திலே அழகு கலை கோட்டு மாமொழி அங்கே அமரர் தேவர் முனிவரோடு அஷ்டனுக்கு பாலர்கள் அங்கே இத்தாதி பேர்களோடு ஈசன் பகவானும் கொலுவிருந்தார். ஈசன் பகவானும் கொலுவிருந்தார். அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவள் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை படைத்தார். 224 புவனங்களையும் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களையும் கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் மாங்கொட்டைக்குள்ளுக்கும் வண்டையும் படைத்து 7 உலகத்திலே ஆண்டவன் சிவபெருமான் மண் உலகிலே மானிட மடுக்களை உண்டு பண்ணி சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவன் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் ஏன் படைத்தார் தெரியுமா? ஏன் சிவனுடைய வடிவத்தில் நாமளை படைத்தார் தெரியுமா? கடவுளாகப்பட்டவர் எப்படி இருப்பார் அப்படிங்கறதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் சிவன் இப்படித்தான் இருப்பார். சிவன் சக்தி பார்வதி அம்மா இப்படித்தான் இருப்பார். கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு. மாயாண்டி சுடலை இப்படித்தான் இருப்பாரு அப்படின்னு தெய்வத்தினுடைய உருவங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் அறிவை கொடுத்து 9 தத்துவங்களை படைத்து மனிதரா பிறந்த நாமளுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளையுமே முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து எண்சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்கார். நமக்கு ஒரு சான் வயர்னு லேசா நினைக்க கூடாது. இந்த ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு தான் நம்ம எல்லாருமே உலகத்துல இந்த பாடுபடுதோம். எதுக்கு? இரவன்னும் பாராம பகலன்னும் பாராமல் என்ன கிழமையா இருந்தாலும் சரி நம்ம என்ன வேலைன்னு பார்க்காம போனா நமக்கு 10 ரூபாய் கிடைக்குமா? நம்ம பிள்ளைகளை பார்க்கலாமா? குடும்பத்தை பார்க்கலாமா? கடன் அடைக்கலாமா? இல்ல நல்லதா ஒரு காரியம் பண்ணலாமா அப்படின்னு ஊரை விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் நம்ம வேலை பார்க்கிறோம். எல்லாம் எதுக்கு? எல்லாம் இந்த ஒரு சான் வயத்துக்கு தான். அப்ப ஆண்டவன் மனிதரா பிறந்த நாமளுக்கு எண்சான் உடம்பிலே ஒரு சான் வயற்சி கொடுத்து இரவென்றும் பகல் என்றும் 2 நாளில்
மாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் ஓய்வு இல்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து பூலகத்திலே மரம் செடி கொடி பயிறு புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஒரு நாட்டையும் படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை பொழியும் நாடு, குளிர்ந்தலங்கள் வீசும் நாடு, மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மழை பொழியும், வருடம் ஒன்று பூவிளையும், மாதம் ஒன்று மழை பொழியும். அங்கே தேனிறங்கி தேன் சொரியும், தென்றல் வீசி கனி சொரியும், வர்க்கை பிலா மரங்கள் மரந்தோங்கி சிலைக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் ஆலாதி சென்னல் என்று, ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும், அழகு திரு நாடகம், ஆனை கட்டி போரடிக்கும். மாடு கட்டி போரடித்தால் மாலாடி சென்னல் என்று, ஆனை கட்டி போரடிக்கக்கூடிய அழகு திரு நாடாகப்பட்டது. அதுதான் விருதுநகர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய அழகுக்கு பேர் போன இயற்கையின் எழில் நிறைந்திருக்கக்கூடிய இயற்கையை சூழ்ந்து வாழக்கூடியது அழகான நகரம். அதுதான் அர்ஜுனாபுரம். அந்த அர்ஜுனாபுரத்திலே அழகுடைய மன்னனாக ஆதி ஒரு நாளையிலே யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? நல்ல நம்பி என்று சொல்லக்கூடிய மன்னனாகப்பட்டவர் மகிழ்ச்சியோடு தன் தங்கையாகப்பட்ட நல்ல தங்காளோடு வாழ்ந்து வருகிறார். இந்த நல்ல தம்பிக்கும் நல்ல தங்காவும் அவங்க அம்மா அப்பா பிள்ளையை பிறந்து 5 வயது 6 வயது ஆகும் போதே பிள்ளையாகப்பட்டவர்கள் தனிமையாகப்பட்டார்கள். இரு பேர்களும் தெய்வத்திடம் இறைவனடி சேர்ந்தவுடனே இந்த நல்ல தங்காலை அண்ணனாகப்பட்ட நல்ல தம்பி தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக தற்காத்து ரொம்ப பெருமையோடு அருமையோடு அன்போடு இந்த நல்ல தங்காலை வளர்த்து வருகிறார் இந்த நல்ல தம்பி. அப்படியாகவே வளர்ந்து வரும்போது அந்த நல்ல தங்கால் எப்பேற்பட்ட செல்வாக்கோடு இருக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு, ஆடு இருக்கு மாடு இருக்கு, அவருக்கு அடுக்கு வட்ட வீடு இருக்கு, சொத்து இருக்கு சுகம் இருக்கு, சொத்தால குறைவும் இல்லை, 7 கோபுரம், எதிரே ஒரு மண்டபம், அவருக்கு சூழறையும் அங்கனம், அவருக்கு சுத்தி கட்டும் மாளிகையோ, அங்கனமங்கள் கிணறா, அங்கனமங்கள் கிணறா, அங்கே அடுக்கடுக்க மேடைகளோ, அவருக்கு அடுக்கடுக்காக மேடைகளோ. ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழறை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை, 10 அடுக்கு மாளிகையும் அவருக்கு பந்தடி மேடைகளும் இப்பேற்பட்ட மண்ணும் மனை பொன்னும் பொருளோடு மங்களகரமாகவே வாழ்ந்து வரக்கூடிய இந்த நல்ல தம்பிக்கும் நல்ல தங்காளுக்கும் அண்ணனாகப்பட்டவர் தங்கையை வளர்க்கும் போது தாய் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தானே வளர்த்து வருகிறார். அப்ப இந்த நல்ல தங்காள் வளர வளர அந்த அம்மா கல்வியிலே சிறந்தவளாகவும் ஞானத்திலே உயர்ந்தவளாகவும் ஒழுக்கத்திலே உயர்ந்த பெண்ணாகவும் நல்லதங்கால் பெண்கொடியால் வளர்ந்து கொண்டிருக்க 16 வயது பக்குவதி பெண்ணாகி இருக்க 16 வயது பக்குவதி பெண்ணாகிவிட்டா அந்த காலத்திலே 16வது வயதிலே செல்ல கல்யாணம் முடிப்பார்களா?
முடிப்பாங்களா? ஆமா, அதுக்கு பேரு செல்ல கல்யாணம். மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். 16 வயசு கல்யாணம். ஆமா, அப்படியா? நானே 16 கல்யாணம் முடிச்சேன். உங்க கல்யாணத்தை பத்தி வெளியே சொல்லக்கூடாது. அதாவது 16 வயதிலே முடிக்கக்கூடிய கல்யாணம் செல்ல கல்யாணம்னா செல்ல மகளுக்கு செல்ல கல்யாணம் வைப்பார்களாம். அப்ப இந்த நல்லதங்காளாகப்பட்டவள் ஒரே ஒரு தங்கை அல்லவா? 16 வயதிலே இவள் கன்னிப்பெண்ணாக இருக்கும்போது அழகிலே சிறந்தவளாகவும் அம்சத்திலே உயர்ந்தவளாகவும் நல்லதங்கா இருக்கக்கூடிய அழகை கண்டு சுற்றிப்பட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ மாப்பிள்ளைகள் இவளை பெண் கேட்டு வந்தார்கள். அப்போ இந்த நல்லதங்காலை பெண் கேட்டு வரும்போது என்னாச்சு? நல்ல தம்பிக்கு இந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல. அவராக சென்று ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து நம்ம தங்கைக்கு திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று அங்குமிங்குமாகவே மந்திரியும் மன்னனுமாகவே மணவாளனை தேட ஆரம்பித்தார்கள். அப்படி மணவாளனை தேட ஆரம்பிக்கும் போது யாரை கொண்டு வந்து திருமணம் செய்கிறார்கள் தெரியுமா? அர்ஜுனாபுரம் மலையிலே அர்ஜுனாபுரம் மலையிலே நல்லதங்கா பெண் கொடிக்கு திருமணமும் முடிக்கவே மாப்பிள்ளையும் பார்க்கவே மானாமதுரையிலே மன்னனையும் பார்ப்பாரா? நல்லதங்காளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மானாமதுரையை ஆண்டு வந்த மன்னனுக்கு இவளை மணவாட்டியாக நல்லதங்காளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எல்லாம் எதிர்பார்த்து குறித்த முகூர்த்த தினத்திலே நல்லதங்காளுக்கும் மானாமதுரை மன்னனுக்கும் திருமணத்தை முடித்தார்கள். அப்ப திருமணம் முடிக்கும் போது இவள் நல்லதங்காள் திருமணமாகி மானாமதுரை நாட்டுக்கு போகும்போது அவளுக்கு பின்னால நல்ல தம்பி 7 வண்டி சீதனத்தை அனுப்பி வச்சாராம். அது ஒத்தைக்கு ஒரே ஒரு தங்கச்சி, தங்கம்மா தாய் இல்லாமல் வளர்ந்த மக. அதனால் அவளுக்கு அம்மா அப்பா இல்லையே அப்படிங்கிற குறை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நல்லதங்காளுக்கு மானாமதுரைக்கு அனுப்பி வைக்கும் போது 7 வண்டி சீதனத்தை அனுப்பி வைத்தார்களாம். 7 வண்டி சீதனமும் என்ன தெரியுமா? ஆனையில ஒரு கோடி ஒரு கோடி ஆனையில ஒரு கோடி ஒரு கோடி குதிரையில ஒரு கோடி ஒரு கோடி ஒட்டகத்தில் ஒரு கோடி ஆனையில ஒரு கோடி குதிரையில ஒரு கோடி ஒட்டகத்துல ஒரு கோடி கோடியா அனுப்புதாரு. கோடியா அனுப்புதாருன்னா நீ கோடினா என்ன நினைச்ச? நான் ஒரு கோடி நினைச்சேன். பணமா நினைச்சியா? ஒரு கோடினா 100 லட்சம். இப்ப யாருகிட்ட கோடினாலும் பணத்தை தான் முதல்ல யோசிப்பாங்க. இப்ப அதான பிரபலமா போய்கிட்டு இருக்கு. கோடினா அந்த கோடி இல்ல. ஆனையில ஒரு கோடி குதிரையில ஒரு கோடி ஒட்டகத்துல ஒரு கோடினா கோடி என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? கோடி என்பதற்கு புதுசு என்பது பொருள். அப்ப ஆனையில ஒரு கோடினா ஆனைய மாறியே மரவையினால் செய்யப்பட்ட உயிர் இல்லாத மர பொம்மை, புது பொம்மை. அதான் ஆனையில ஒரு கோடி, குதிரையில ஒரு கோடி, ஒட்டகத்துல ஒரு கோடி. ஒவ்வொரு கோடியா குதிரை ஆனைய மாறி, குதிரைய மாறி, ஒட்டகத்தை மாறி மரவையினால் செய்யப்பட்ட புது பொம்மையை சீதனமா கொடுத்தாராம். எதுக்கு? தன்னுடைய தங்கைக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வச்சு விளையாடுவதற்காக அப்பமே அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு தங்கை மீது இவருக்கு பாசம். அது மட்டுமா, உட்காருவதற்கு முக்காலி பொன்னாலை, அளந்து வைப்பதற்கு 4 பொன்னாலை, குத்து உலக்கை பொன்னால. அப்ப என்னென்ன அவ உபயோகப்படுத்துவாளோ அத்தனையவும் பொன்னால் செய்து தன் தங்கைக்கு சீதனமாகவே அனுப்பி வைத்தார். சீதனமாகவே அனுப்பி வைத்த நாளையிலே இருந்து இந்த மானாமதுரையிலே
ஆமா இந்த நல்லதங்கால் பெண்கொடியானவள் தன் மன்னனோடு எப்படி வாழ்ந்து வருகிறாள் தெரியுமா? அவரமான நல்ல மதுரையிலே அவர மன்னவனும் தேவியுமா மங்களமாய் வாழ்ந்துவார். அவள் கொண்டவனும் தேவியுமா ரொம்ப குணமோடு வாழ்ந்துவார். அவர வீணையும் நாதம் போலே ரொம்ப விருப்பமுடன் வாழ்ந்துவார். அவள் நகமும் சதையும் போலே ரொம்ப நலமுடனே வாழ்ந்துவார். அவர் வள்ளுவனும் வாசிகி போல் அவர் மன்மதனும் அதையும் போல அவர் எல்லைக்கு என்னை போல அவர் என பிரியா தோழர் போல ஒரு பூவு நல்ல மனமும் போல பூவு நல்ல மனமும் போல ரொம்ப பொருத்தமுடன் வாழ்ந்து வார பொருத்தமுடன் வாழ்ந்து வார அப்படி வாழ்ந்து வரும் நாளையிலே அந்த ஒரு நாளே தினமணி அப்ப என்ன நடக்குதா? நல்லதங்கால் பெண்கொடியாகப்பட்டவள் கணவனும் மனைவியுமாக வள்ளுவனும் வாசுகி போல வீணையும் நாதம் போல எள்ளுக்கு எண்ணெய் போல் இணை பிரியாத தோலை போல தேங்காய்க்குள் தண்ணீரை போல ஆகாயம் பூமி போல் என்றென்றைக்கும் இணை பிரியாமல் இரு பேர்களுமே வாழ்ந்து வருகிறார்கள். அம்மா நல்ல தம்பி ஆகப்பட்டவர் மாப்பிளை பார்த்து கட்டி கொடுத்திருக்காருன்னா அதுல குறை வருமா? இந்த நல்லதங்கால் சொன்னா அவர் மாப்பிளை கேட்பார், மாப்பிளை சொன்னா இந்த நல்லதங்கால் கேட்பா. அதான குடும்பம். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும், பொண்டாட்டி சொன்னா புருஷன் கேட்கணும். ஆனா நான் சொன்னா என் பொண்டாட்டி ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க, நான் சொன்னா கேட்பா. அதானே. அப்ப இப்படி ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு இரு பேர்களுமே ரொம்ப ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். இவங்க வாழ்ந்து வரக்கூடிய காலத்திலே மானாமதுரைக்கு போனதுல இருந்து நல்லதங்காலுக்கு எந்த குறையுமே வரல. நல்ல செல்வாக்கு. ஆமா, செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தாலும் இந்த நல்லதங்கால் போன யோகத்திலே என்னாச்சு? அழகான பிள்ளைகளை பெற்று எடுத்தார். அப்படி பெற்று எடுத்த நல்லதங்கால் பெண்கொடியானவள் அவள் போனதொரு வருடத்தில் அந்த பகவானோட அருளாலே பிள்ளைகளை பெற்றெடுத்து அவள் தாயும் நல்ல சேயுமாக ரொம்ப தற்காத்து வளர்த்துவார். அப்போ வாழ்ந்து வரும் நாளையிலே இந்த நல்லதங்கால் பெண்கோடி நல்லதங்கால் தாயும் சேயுமாக வளர்ந்து வரும்போது அவள் போய் 7 வருடத்திற்குள்ளாக 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தாளாம். 4 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள். அப்ப 4 பிள்ளைகளையும் வச்சு எடுத்து 7 பிள்ளைகளாக 7 வருடத்திற்குள்ளாக பிள்ளைகள் வளர்ந்து 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 1 வயது 2 வயது ஆகி கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே 12 வருடமாகவே மானாமதுரையிலே பஞ்சங்கள் வந்து சேர்ந்தது. பஞ்சங்கள் வந்து சேர்ந்த காலத்திலே இந்த நாட்டு மன்னனுடைய கடமை என்பது என்ன? நாமளை நம்பி இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களுக்கு எந்த குறைவும் வரக்கூடாது. பட்டினியும் பசியும் இல்லாமல் பாதுகாப்பது இந்த மன்னனுடைய கடமை அல்லவா? அதுக்குத்தானே அரசு என்பது இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்திலே நாட்டுக்குள்ளே பஞ்சம் வர ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த மானாமதுரை மன்னனாகப்பட்டவர் மக்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லி கஜானாவில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் கொடுத்து தானிய கிடங்களில் இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் சேகரித்து வைத்திருப்பார்கள் இல்லையா? அந்த தானியங்களை எல்லாம் கொடுத்து மக்களுக்காகவே இருக்கக்கூடிய பசிபட்டினியை போக்கிக் கொண்டே வருகிறார். அப்ப பசிபட்டினியை போக்கிக் கொண்டு வந்தாலும் நாட்டுக்குள் குடிமக்களிடத்திலே எந்த பொருளும் இல்லை, சாப்பாட்டுக்கும் கிடையாது, விற்பதுக்கும் கிடையாது.
குறையத்தானே எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? அப்ப இரண்டாவது வழி மன்னனுடைய கையில தான். மன்னனும் தன்னுடைய தானிய கிடங்கில் இருப்பதை எல்லாம் கொடுத்து விட்டார். தன்னிடம் இருக்கக்கூடிய கஜானாவில் இருக்கக்கூடிய பொன் பொருளை வச்சும் எவ்வளவு முடியுமோ அதையும் கொண்டு சேர்த்தார். அப்ப இத்தனை கடந்து மக்களுக்கு பசி பட்டினி தீரல. பசி பட்டினி தீராமல் இருக்க கடைசியா மீதி இருக்கக்கூடிய மக்களும் அண்ணா வானா மதுரையில இப்படி ஒரு பஞ்சத்தை நாங்க பார்க்கல. ஆனா இப்படி திடீர்னு இவ்வளவு ஒரு பஞ்சமா இருக்க மக்கள் எல்லாம் பசியினால் இறந்து போவார்கள் போல் தெரியுது. அதனால் உங்களால் ஏதாவது முடிந்தால் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு ஆராய்ச்சி மடியடித்து அரசவையில வந்து நிக்க பார்த்தார் இந்த மானாமதுரை மன்னனாகப்பட்டவர். இதற்கு மேல கொடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல, கொடுக்க முடியும். அப்படியே என்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் பொன் பொருளை கொடுத்தா அதை கொடுத்தாவே நீங்க வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னா நான் வைத்திருக்கேன் பாருங்க தலையில இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய இந்த கிரீடம் மட்டும்தான் என் கையில இருக்கு. மன்னன் சூடி இருக்கக்கூடிய முடி இதை கொடுத்தா தான் உங்களுக்கு பசி தீரும் என்று சொன்னால் அதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அவர் கழுத்துல போட்டிருந்தது. நல்லதங்கால் கழுத்திலே அடைந்திருந்த ஆபரணங்களும் தான் சூடி இருக்கக்கூடிய மணி முடியவும் கலட்டி தனக்கு வேணுமே அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கலையா. இவருக்கும் 7 பிள்ளை இருக்கு, நம்ம பிள்ளைக்கு என்ன செய்வோம்னு அவர் நினைக்கல. நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பசி பட்டினியை போக்கவில்லையானால் நான் என்ன மன்னனாக இருக்க முடியும் அப்படின்னு மணிமுடியையும் கூட கலத்தி கொடுத்து நல்லதங்கால கழுத்துல போட்டிருக்க பாருங்க தங்க தாலி. தங்க தாலியை தவிர அவர் கழுத்துல வேற எதுவும் கிடையாது. எல்லா பொருளையும் கழட்டி கொடுத்து விட்டார். அதுவும் அவ போட்டிருக்க தாலி மட்டும்தான் பொண்ணு, கயிறு எல்லாம் கயிறு தான் போட்டிருக்கா. அப்ப இத்தனையும் கலத்தி கொடுத்து மக்களுடைய பசியாச்ச அதிலே சிலது நாட்கள் போனது. சிலது நாட்கள் கடந்து வரும்போது நல்லதங்கால் பெற்ற திருமக்கள் 7 குழந்தைகளுக்கும் 7 குழந்தைகளுக்கும் எந்த விதமான சாப்பாடும் இல்லாமல் பசி பட்டினியால் 8 நாளாக வாடி தவித்தார்கள். அப்ப நல்லதங்கால் சொன்னா, அப்பா நான் பெற்ற தங்கங்களா என் பிள்ளைகளா நீங்க வருத்தப்படாதங்க. இந்த நாள் போகட்டும் நாளைக்கு நம்ம கஷ்டம் தீர்ந்துரும், இந்த நாள் போகட்டும் நாளைக்கு நம்ம கஷ்டம் தீர்ந்துரும் அப்படின்னு பிள்ளைகளை சொல்லி 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 தண்ணியை கொடுத்தே பிள்ளையை வளர்த்து கொண்டிருந்தான். 8 நாளாக இப்படி சொல்லி நாட்களை நகர்த்தினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பிள்ளைகளால் பசி தாங்கி இருக்க முடியல. ஒரு நேரம் சாப்பிடாம நம்ம இருக்க முடியலையே. ஒரு நேரம் சாப்பிடறதுனாலே அப்படியே நம்ம ராஜி தள்ளுது. இப்ப அண்ணாச்சி நமக்கு இட்லி பார்சல் வாங்கி கொடுத்தாங்க. வில்லுப்பாட்டை முடிச்சு சாப்பிடணும் வச்சிருக்கோம். எனக்கு பசி ஆகி போச்சு. பசியில எனக்கு வியாக்கு. அப்ப நம்ம ஒரு நேரம் சாப்பிடாம நம்மளால இருக்க முடியலையே. ஒரு நாள் 2 நாள் 3 நாள்ல என்ன ஆகும் நிலைமை? பெரிய கஷ்டம். அதுவும் பச்சை பிள்ளைகள்லாம் என்ன ஆகும்? பெரிய பாவம், தாங்க முடியாது. அப்ப இந்த 7 பிள்ளைகளையுமே நல்லதங்கால் இந்த பிள்ளைகளின் பசியாச்சுனா மட்டும்தான் பிள்ளைங்க உயிரோட இருக்கும். இன்னும் 1 நாள் 2 நாள் போனா கூட பிள்ளை பசியினால் இறந்து விடுவார்கள். அந்த நிலைமையில இருக்கு குழந்தைகள். பச்சை பிள்ளை இல்லையா? அப்ப இந்த நல்லதங்கால் பெண்கொடியால் ஒரு முடிவெடுத்தா. என்ன முடிவெடுத்தா? நாட்டு கஜானாவில ஒண்ணும் இல்ல, மணிமுடிய கூட கலத்தி கொடுத்தாச்சு. கழுத்தில் அணிந்திருந்த ஆபரணமும் போச்சு, தானிய கடங்களே எதுவும் இல்ல, அதையும் மக்களுக்காக கொடுத்தாச்சு. இதற்கு மேல யாரிடத்திலே போய் நாம பஞ்சம் பிழைக்க முடியும்? அதனால் நல்லதங்கால் ஒரு முடிவெடுத்து அண்ணன் இருக்கக்கூடிய அர்ஜுனாபுரத்திலே சென்று அடைக்கலம் கேட்க வேண்டும் என்று வறுமையினால் கொடுமையினால் தாங்க முடியாத நல்லதங்கால் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு பசியாற்ற முடியாத பாதகத்தை அவள் எப்படி வருகிறாள் தெரியுமா? நல்லதங்கா பெண்கொடியா, நல்லதங்கா பெண்கொடியா, 7 நல்ல பிள்ளையோ தன்னோடு அழைத்துக் கொண்டு மன்னனோட இடமதி வாருமையா என் கனவா வார்த்தை ஒன்று சொல்ல பஞ்சம் பசி வந்ததா பெற்றனோரு பிள்ளையருக்கு பசியாற்ற முடியலையே. ஏ மன்னா மானாமதுரை ஆண்டு வரக்கூடிய அரச மன்னா, மன்னனுக்கு மனைவியாக இருந்தும் நான் பெற்ற பிள்ளைகளுக்கு பசியாற்ற முடியாத பாதகத்தை ஆகிவிட்டேன் அல்லவா? நாட்டு மக்கள் பசி தீர்ச்ச நாமளுக்கு பெற்ற பிள்ளைகளை
பிள்ளைகளுக்கு பசி தீர்க்க முடியாத பாவியாகி விட்டோமே. இதற்கு மேல நம்ம பிள்ளைகளை விட்டா 7 பிள்ளைகளும் இறந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கே, நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் மன்னா. அர்ஜுனாபுரத்திலே சேர்ந்த அண்ணனிடத்திலே சென்று அடைக்கலாமா என் பிள்ளைகளுக்கு போய் நான் ஒரு சாப்பாடு வாங்கிட்டு இருந்து விட்டு பிள்ளைகள் பசியாச்சு நான் திரும்பி வரேன்னா அப்படின்னு சொன்னா. அப்போ மன்னன் சொன்னார், அடியே நல்லதங்க, மானாமதுரை மன்னனுக்கு வாக்கப்பட்டேன்னு ஊர் முழுக்க பெருமை குட்டி அல்லவா உங்க அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்து கைராசியா வந்த நீ இன்னைக்கு பிள்ளைகளுக்கு பசியாச்ச முடியலன்னா அண்ணன் வீட்டுக்கு அடைக்கலாமா போனேன்னா பார்த்தவர்கள் நம்மளை மதிப்பார்களா? வாழ்ந்து கட்டு போனால் வழியிலேயும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொறுங்கி போனா நம்மளை கிளையிலே சேர்க்க மாட்டாங்கடி. அதனால் என் வார்த்தை கேட்ட அரண்மனையிலே அமர்ந்திருந்தையானா விறகு வெட்டியாவது உனக்கு நான் ஒரு சாப்பாடு கொடுக்கேன், சாணி தட்டியாவது உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன்டி. அதனால் பிள்ளைகளோடு நீ அரண்மனையில இரு எவ்வளவோ சொல்லி பார்த்தார். அப்ப நல்லதங்காளுக்கு பிள்ளைகள் பசியா இருப்பதை பார்த்து விட்டவளுக்கு விட்டு போக மனம் இல்லை. மன்னா, குங்குமம் தொட்ட கையால் நான் கூடை தொடலாகுமா? சந்தனம் தொட்ட கையால் நான் சாணி தொடலாகுமா? மன்னா, என் பிள்ளைகளை பசியாச்சுவதை தவிர பெற்றதாயி தான் பெற்ற பிள்ளைக்கு பசியாச்ச முடியவில்லையானால் நான் என்ன தாயாக இருக்க முடியும்? நாட்டு மக்களுடைய பசி நீங்கள் ஆச்சினீர்கள், உங்கள் கடமை முடிந்ததல்லவா? நான் பெற்ற பிள்ளைகளுக்கு பசியாச்சவில்லையானால் என்னை விட பாதகத்து எவள் இருக்க முடியும்? அதனால் உடனடியாக நான் அர்ஜுனாபுரத்துக்கு போக வேண்டும், அண்ணனிடத்தில் அடைக்கலாமா நான் இருந்து வருகிறேன் என்று அந்த 7 பிள்ளைகளையும் தன்னோடு அழைத்து வாருங்களே எந்த மக்கள், வாருங்கப்பா எந்த மக்கள், வார்த்தை ஒன்று சொல்ல மாமா வீடு போயிடலாம், மாங்காயும் தின்னிடலாம், தாய் மாமா வீடலிலே தேங்காயும் தின்னிடலாம், மாங்காயும் தேங்காயும் மாங்காயும் தேங்காயும் உனக்கு மாமன் வீட்டு இருக்குதப்பா, உனக்கு மாமன் வீட்டு இருக்குதையா என்று 7 நல்ல பிள்ளைகளே கையோடு அழைத்துக் கொண்டு காட்டு வழி பாதையா அர்ஜுனாபுரம் அதற்கு அவசரமா வாராள். 7 பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்ட நல்லதங்காள், வாருங்கோ என் மக்கா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு மக்கா. மாமா வீட்டுக்கு போனவனுக்கு மாங்காய் கிடைக்கும், தாய் மாமன் வீட்டுக்கு போன உனக்கு தேங்காய் கிடைக்கும்பா. மாங்காயும் தேங்காயும் உங்க வயிறார நீங்க சாப்பிடலாம். பாலும் உண்டு, பச்சரிசி சாதமும் உண்டு, நெய்யும் உண்டு, உங்களுக்கு நான் சேர்த்து தாரேன் வாங்க அப்படின்னு 7 பிள்ளைகளையும் சொன்ன உடனே பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. மாங்காய் இருக்குமா, தேங்காய் இருக்குமா, பாலும் இருக்கு, பச்சரிசி சாதமும் இருக்கு, தேன் இருக்கு, நெய் இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு பிள்ளைகள் ஆசையா அவளோடு புறப்பட்டார்கள். புறப்பட்டு மானாமதுரையில இருந்து, அந்த காலம் இந்த மாதிரி போக்குவரத்து கிடையாது பாருங்க, இந்த காரு பிளஸரு பைக்கு இதெல்லாம் கிடையாது. அப்ப நடந்து போகலாம், கொஞ்சம் வசதியா இருந்தா மாட்டு வண்டியில போகலாம். அதை விட ஒரு வசதியா இருந்தாங்கன்னா மன்னனாகத்தான் இருக்க முடியும். அவரு ரதத்துல போவார், குதிரை வண்டியில போவார், ஆணையில போவார், ஒட்டகத்திலே போவார். அப்படி இல்லைன்னு சொன்னா எதுவுமே இல்லைன்னா நமக்கு ஒரே நடராஜன் பஸ் தான். நடைபயணம் தான், நமக்கு நடந்தா தான் போகலாம். அப்படி போனதுனால அப்ப உள்ளவங்க பூரா நோய் இல்லாம இருந்தாங்க. இப்ப காரு பைக்கு இதெல்லாம் என்னைக்கு வந்துச்சு, அன்னையில இருந்து சுகர் ஏறி போச்சு, பிரஷர் ஏறி போச்சு, உழைப்பு கிடையாது, உடம்புல நோய் வந்துட்டு சுகர் ஏறிட்டு. அந்த காலம் சைக்கிள்ல போனாங்க. சைக்கிள் மிதிப்பது எவ்வளவு பெரிய உடற்பயிற்சி தெரியுமா? 4408 நரம்பும் வேலை செய்யும். சைக்கிள் மிதிச்சா ஆமா, அப்ப உடம்புல நோய் வருமா? வராது. அப்ப இதெல்லாம் இல்லாத நேரத்துல மக்களுக்கு எவ்வளவு நாகரிகம் வளர்ந்துச்சோ, நமக்கு எவ்வளவு வேலைகள் சுலபமாச்சோ அவ்வளவு நோய் நமக்கு அதிகமாகி போச்சு. இப்ப பாத்ரூம் போகணும்னாலும் பைக்கில் தான் போறாங்க. ஆமா, பைக்கில் போக வேண்டியது, ஓரமா நிப்பாட்ட வேண்டியது, இருந்துட்டு பிறகு ஏறிக்கிடுவாங்க. ஆமா, அவ்வளவுதான், நீ சொல்லதுதான் உண்மை. அப்போ அந்த காலத்துல நடப்பயணம் பாருங்க. இந்த நல்லதங்காலுக்கு நாட்டிலே பஞ்சம் வந்து விட்டது, நாளை உருளுது, மரக்கா உருளுது,
அப்படின்னு எதுலயும் ஒண்ணும் இல்லை. இல்லை. நடைபயணமாக 7 பிள்ளைகளையும் தன்னோடு அழைத்து கொண்டு காட்டு வழி பாதையாக கடகடவென்று வருகிறாய் இந்த நல்லதங்கா. பிள்ளைகளுக்கு கொஞ்ச தூரத்துக்கு மேல நடக்க முடியல. அம்மா பசி உயிர் போகுது, தாகமா இருக்கு, நடக்க முடியலம்மா அப்படின்னு கிறங்கி கிறங்கி கீழே விழுது, கையை பிடிச்சு கரகரகரன்னு இழுத்து இந்த வந்தாச்சுப்பா மாமா விடுந்தா வந்தாச்சு அப்படின்னு அழைத்து கொண்டே வருகிறான் நல்லதங்கா. காட்டு வழி பாதையாக வந்து கொண்டிருக்கும் போது அர்ஜுனாபுரம் அரண்மனைக்கு பக்கத்திலே வருகிறார். அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காட்டுவன பகுதிக்கு வரும்போது அர்ஜுனாபுரத்தை ஆண்டு வந்த நல்லதங்காளுடைய அண்ணன் நல்ல தம்பி தன்னுடைய வேலையாட்களோடு மந்திரிகளோடு காட்டுக்கு வேட்டைக்கு வந்திருக்கிறார். அப்ப காட்டுக்கு வேட்டைக்கு வந்த இடத்திலே நல்ல தம்பி நல்லதங்காளை கண்டு நல்ல தம்பிக்கு நல்லதங்கான அடையாளம் தெரியல. ஏன்னா அந்த அம்மா இருக்க கோலம் அப்படி கோலமா, மனைவி அங்கத்திலே நல்ல ஆடை கிடையாது, பிள்ளைகளுக்கு பார்ப்பதற்கு முகம் கிடையாது, தோளெல்லாம் சுருங்கி முகம் எல்லாம் வத்தி வாடி பிள்ளையை பார்ப்பதற்கே வறுமையில இருப்பதை அரிதாக தெரிந்து கொண்டார். நல்லதங்கால் ஓடோடி சென்று நல்ல தம்பியை ஆவி சேர்த்து அணைத்து பிடித்து ஏ அண்ணாவே நல்ல தம்பி, அண்ணாவே நல்ல தம்பி அரியாதோட வார்த்தையே மானாமதுரையிலே 12 வருடங்கள் பஞ்ச வந்து சேர்ந்ததா, பசி பொறுக்க முடியல, பசி பொறுக்க முடியல, சாப்பாடு போட வேணும், பசி பொறுக்க சாப்பாடு போட வேணும் என்று நல்லதங்க பெண் கொடிய முத்த முத்த கண்ணீர் முகங்கள் எல்லாம் வடிப்பாள், ஆறாக கண்ணீர் அங்கம் எல்லாம் வடிப்பாள், பவளம் போல கண்ணீர் பக்கம் எல்லாம் வடிப்பாள். அண்ணா அண்ணா நல்ல தம்பி, நான் வாழ்ந்த சீமையிலே நாடும் பழுதா போச்சு, நாசமா போய் கிடக்கு, என் பிள்ளைகள் இருக்கும் கோலத்தை பாரண்ணா, இக்கணமே செத்து மடிந்து விடும் போல் தெரியுது அண்ணா, என் பிள்ளைகளுக்கு பசியாற்ற முடியாத பாதகத்தை ஆகிவிட்டேன், என் பிள்ளைகளுக்கு ஒரு வாய் சாப்பாடு இருக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அடைக்கலம் தரணும்னா நல்ல தம்பிக்கு மூச்சே வரல. அடே அப்பா, நீ இருந்த சீமையிலே குதிரை பழுதாகி விட்டதா, நீ குடியிருந்த சீமையிலே ஆனை பழுதாகி விட்டதா, நீ அடைக்கலமாயிருந்த சீமையிலே நீ நடந்து வரலாமா என் நல்லதங்கா, உன்னை வளர்த்த அருமை என்ன, வைத்திருந்த நேர்த்து என்ன, உன்னை பெற்ற அருமை என்ன, பேரிட்ட நேர்த்து என்ன, கூட பிறந்த தங்கச்சியே நீ கல்யாணம் முடிச்ச கவலை என்ன, உன்னை எவ்வளவு சீர்சீராட்டணும் நான் அனுப்பி வச்சேன், இவ்வளவு வறுமையில வந்து என் முன்னால நிக்கியே, உன்னை நான் பார்க்க முடியுமா, மனமே சகிக்கவில்லை அப்படின்னு நல்ல தம்பி கண்ணீரை வடிக்கிறார். அண்ணா நேரம் இல்லை அண்ணா, என் பிள்ளைகளுக்கு உடனே பசி ஆசனம், நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, உடனடியா அர்ஜுனாபுரம் அரண்மனைக்கு போ, உங்க அண்ணி உனக்காக காத்திருக்கிறான்னா, அண்ணி பேரை சொல்லிட்டா குடிக்கிறதுக்கு கூட கஞ்சி கிடைக்காது. நல்ல தம்பியுடைய மனைவி அவ பேருதான் மூலி அலங்காரி. அதாவது இன்னைக்கு ஒரு மாமியா மருமகளுக்கு சண்டை வருதுன்னு வைங்களேன், சண்டை வரும்போது சொல்லுவா மூலி அலங்காரியா வாராளை வா, மூலி அலங்காரியா இருக்காள அப்படின்பா. மூலி அலங்காரி அவ்வளவு பெரிய கொடுமைக்காரியா. நல்லதங்காலை திருமணம் செய்த நாள்ல இருந்து ஒரு முறை கூட நல்ல தம்பி நல்லதங்காலை போய் பார்த்தது கிடையாதா. அப்ப இவ எவ்வளவு ஒரு கொடூரமா இருந்தா அவளால போக முடியாம இருக்கும். இதை அறிந்து கொள்ளாத நல்லதங்காலாகப்பட்டவள் வரும் விதி அறியாமல் மூலி அலங்காரி நம்ம அண்ணி தான் நமக்காக காத்திருக்கிறாளே, நான் செல்கிறேன் அண்ணா, நீ போனேன்னா உங்க அண்ணி உனக்கு என்ன உண்டோ ஏற்பாடு பண்ணி தருவா, நீ பிள்ளைகளை அணைச்சு கொண்டு போனேன்னா அர்ச்சனாபுரம் அரண்மனை வாசலிலே ஒரு பக்கம் ஆணை கட்டி இருக்கும், ஒரு பக்கம் பசு கட்டி இருக்கும், பசுமாடை கண்டால் உன் பிள்ளைக்கு பால் கறந்து கொடுக்கலாம், உனக்கு நீ வீட்டுக்கு போன உடனே உனக்கு நெய்யும் சோறுமா நம்ம அண்ணி கொடுப்பா, ஒரு மூலையில மாங்காய் குமிஞ்சிருக்கும், ஒரு மூலையில தேங்காய் குமிஞ்சிருக்கும், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வருகிறேன்,
வரும்போது என் பிள்ளைகளுக்கு நான் விளையாடுவதற்கு மான் பிடித்து வாரேன் அப்படின்னு புள்ளி மான் பிடித்து நான் பிள்ளைகளுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி ஆசை மொழி அன்பாக பேசி அண்ணனாகிய நல்ல தம்பி அனுப்பி வைத்தார். அனுப்பி வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மூலி அலங்காரியுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரியாகப்பட்டவள், மந்திரிங்கிறத விட மூலி அலங்காரிக்கு சொந்த தம்பி, தம்பியும் இவரோடு இருக்கிறார். உடனடியாக சென்று இவருக்கு முன்பால் அவரிடத்திலே செய்தியை சொன்னார். உடனே மூலி அலங்காரி இவர்கள் வருவதை எதிர்பார்த்து நிற்க இந்த நல்லதங்கா பெண்கொடியா, நல்லதங்கா பெண்கொடியா பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு காட்டு வழி பாதையா அர்ஜுனாபுரத்துக்கு அவசரமா கண்டார். மறுபக்கம் பசு கட்டி இருப்பதை கண்டார். இதுதான் நம்ம அண்ணனுடைய அரண்மனை என்று அவசரமாக உள்ள போன இந்த நல்லதங்கா. ஆனால் சண்டாளி இந்த மூலி அலங்காரி அவ என்ன செய்தா தெரியுமா? தெருவில் வருவதற்கு முன்னாலேயே மூணடுக்கு மாளிகையில ஏறி நின்று நல்லதங்கால் வருவதை கண்டு கொண்டிருந்தார். இவள் இங்கு வருவதை பார்த்தவன் நினைக்க 7 பிள்ளைகளை பெற்று பாதகத்து ஏன் அரண்மனைக்கு வாராள, இவளுக்கு கொடுத்து எனக்கு குறைந்து போகுமே அப்படின்னு மூலி அலங்காரி மாளிகை விட்டு கீழிறங்கினார். கீழிறங்கிய பாதகத்து என்ன செய்தா தெரியுமா? அரண்மனையினுடைய வாசலை அடைத்தாள். வாசலை அடைச்சால பாதகத்தை சும்மா அடைச்சாளா? ஈரமண்ணை அள்ளி இடையில வச்சு சிக்குன்னு போட்டுனா. ஈரமண்ணை போட்டு கதவை அடைச்சா கதவை திறக்க முடியுமா? ஈரமண்ணை போட்டு கதவை சிக்குன்னு அடைச்சி சுவாத்து பானையும் குழம்பு பானையும் தூக்கி மறைச்சு வச்சு என்ன செஞ்சா தெரியுமா? வடக்கு மூலையில மாங்காய் குமிஞ்சிருக்கு, தெற்கு மூலையில தேங்காய் குமிஞ்சிருக்கு. அத பூரா அள்ளி மூடி மறைச்சு போட்டு கீழே இறங்கி அந்த மாங்காய் குவியலுக்கு பக்கத்துல ஒரு கயித்து கட்டுல போட்டா. தன்னுடைய ஆடையை மாத்தினா. காய்ச்சல் தலைவலி உள்ளவள் போல தலையில 10 போட்டாள். தலையிலே 10 போட்டு இந்த சண்டாளி மூலி அலங்காரி அவன் மூலி அலங்காரி தலையதில 10 போய் கயித்து கட்டிலே முக்கிலையும் படுத்திருக்க. அவ கயத்து நல்ல கட்டிலே முக்கிலையும் படுத்திருக்க. மூலி அலங்காரி முக்கிலே படுத்திருந்தா. நல்லதங்க அரண்மனைக்கு வாசலுக்கு வந்து கதவை தட்டினார். அன்னியே கதவை திறங்க. நான் உங்கள் அருமையாகப்பட்ட நல்லதங்கா வந்திருக்க 7 பிள்ளைகள் வந்திருக்காங்க. அண்ணி பசி ஒதுக்க முடியல, உடனே நீங்க கதவை திறங்கன்னு எவ்வளவோ சத்தம் போட்டா. அன்னியோ அண்ணி என்ற 5-6 சத்தம் போட்டா. அப்பமும் மனம் இறங்காத அந்த மூலி அலங்காரியானவா ஒரு கட்டத்துக்கு மேல நல்லதங்கா இதுக்கு வேற வழி கிடையாது அப்படி என்று கடவுளை நினைத்து நாம் பத்தாபத்தினியான அரண்மனை கதவு திறக்கட்டும் அப்படின்னு கடவுளை நினைச்சு தள்ளினா. கதவு அப்படியே திறந்தது. உடனே இவ எழுந்தரிச்சு ஓடி வந்த மூலி அலங்காரி இந்த பிள்ளைகளை பூரா வேடிக்கை பார்த்தா. 7 பிள்ளைகளும் பசி பொறுக்க முடியாம வடக்கு மூலையிலே மாங்காய் குமிஞ்சிருக்கு, தெற்கு மூலையில தேங்காய் குமிஞ்சிருப்பதை கண்டு ஒரு பிள்ளை ஓடி போய் மாங்காய் எடுத்தது, ஒரு பிள்ளை ஓடி போய் தேங்காய் எடுத்தது. ஆனா இந்த மூலி அலங்காரி என்ன செய்தா தெரியுமா? அந்த பிள்ளைகளை பிடித்து ஏ சண்டால பாதகத்தி மாங்காய புடுங்குவா, தேங்காய புடுங்குவா. 1000 மாங்காயிலே அழுகலையும் கொடுப்பா. 1000 மாங்காயிலே அவர 1000 மாங்காயிலே அழுகுன மாங்காயே பச்சை
கொடுத்தார். பச்சை பிள்ளை அந்த பிஞ்சு விரலுக்குள் பிடித்து வைத்திருந்த மாங்காயம் தேங்காயம் புடுங்கினாலே அவளை எவ்வளவு பெரிய குடும்பக்காரி கல்யாணம் படித்தவா இருப்பா. அப்ப மூலி அலங்காரி இவள் செய்வதை பார்த்த நல்லதங்காள் தலையிலே அடித்து தன்னைத்தானே புலம்பினார். ஐயோ கடவுளை, இந்த நிலைமை எனக்கு வரணுமா? நான் குடியிருந்த சீமையில எனக்கு இவ்வளவு கேடு விளைவிக்கணுமா? அண்ணியே, என் பிள்ளைகளுக்கு நீங்க எதுவும் உங்க கையால கொடுக்க வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். சாப்பாடு பொங்குவதற்கு ஏதாவது இருந்தா கொடுங்க, நானே என் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கிறேன்னா. உடனடியாக இந்த நல்லதங்காளுக்கு, ஏய் நல்லதங்கா, எனக்கே காய்ச்சல் வந்து நான் பத்து போட்டு படுத்திருக்கேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடா என்கிட்ட இருப்பதை கொடுக்கறேன், உன்னால முடிஞ்ச பிள்ளைகளுக்கு கொடுன்னா. பச்சை விறகு, பச்சை விறகு, ஓட்டை உள்ள பானை, மண்பானை, ஓட்ட பானையவும் பச்சை விறகையும் ஆண்டு மாறன கேப்பையும் கொடுத்து இதை செஞ்சு கொடுத்து உன் பிள்ளைகளுக்கு பசியாச்சுன்னா. அப்பவும் இந்த நல்லதங்கா இவ்வளவுதானே இருக்கு, என்ன செய்யணும் அந்த அம்மா நினைக்கல. இதை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளா நினைக்கும் நம்ம வீட்டுல இருக்க சாப்பாடு சரியில்லை, அம்மா வச்சிருக்க குழம்பு சரியில்லை, பொண்டாட்டி வச்சிருக்க சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சில பேர்லாம் குடிச்சிட்டு போய் வீட்டுல கேட்கா, சாம்பார வச்சிருக்க, சாம்பார் முகர மாதிரி இருக்கு, ஓ முகர மாதிரி. சாம்பார்ல எவண்டி பருப்பு போட்டு வைப்பா? சாம்பார்ல பருப்பு போட்டாதான் அது சாம்பார். குடிகார பைய குடிச்சிட்டு பேசுவான், சாம்பார்ல பருப்பு போடாம வேற எதை போடம்பா? பருப்பு போட்டாதான் சாம்பார். ரசத்தை ஊத்தி கொடுத்தா ரசத்துக்கு சொல்லுவான், ரசம் எதுக்குடி இவ்வளவு தண்ணியா இருக்கும்பா? சண்டால பாத்து ரசம் தண்ணியா தான் நினைச்சிருக்கும். இல்ல உனக்கு ரசம் என்ன தொட்டுக்கிட்டுதாப்லையா இருக்கும் அப்படின்னு நீ இருக்கிற சாப்பிடலன்னு வை, அவனை உனக்கு ரசத்துல விஷத்தை வச்சிருவேன் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு பிறகுதான் பேசாம கிடப்பான். அத மாதிரி நம்ம சாப்பாடு நல்லா இல்லைன்னு நம்ம பேசுதோம் ஏசுதோம். ஒருவன் சாப்பாடுக்கு இந்த நல்லதங்கா நாயிலையும் கேவலமா நான் பிள்ளைகளை காப்பாத்ததுக்கு அந்த அம்மா பச்சை விறகு ஓட்டப்பான ஆண்டு மாறன கேப்ப. ஆண்டு மாறன கேப்ப அப்படின்னு சொன்னா கேப்ப வந்து கடுகுலையும் சிறியது. அந்த கேப்பையில 9 ஓட்டை இருக்குமா? அப்ப அதுல அன்னம் இருக்குமா, அதுல சத்து இருக்குமா, அதுல என்ன செய்ய முடியும்? ஒரு கேப்பையில 9 ஓட்டை, ஆண்டு மாறின கேப்ப 20 வருஷம் 10 வருஷம் உள்ள கேப்ப. இதையும் வைத்து நல்லதங்கால் பிள்ளைகளுக்கு பசியாச்ச வேணும் என்று அடுப்பம் கூட்டி பானையை வைத்து விறகு மூட்டினார். தீனா பிடிக்க மாட்டுக்கு. பச்சை விறகு பிடிக்குமா? பச்சை மட்டையில தீ பிடிக்குமா? தீ பிடிக்காது. அப்பந்தான் நல்லதங்கா கடவுளை நினைத்து பத்தானானும் பத்தினி நானே, இது பத்தி தீயும் பிடிக்க வேணும், உத்தானாலும் உத்தமீனா ஓடி தீயும் பிடிக்க வேணும். என் கடவுளே, நான் பத்தாபத்தினா பச்சை விறகு பத்தி எரியட்டும், நான் உத்தமீனா ஓடி தீ பிடிக்கட்டும் என்றால் தீ பிடிச்சு எரியுது. தீ பிடிச்சு எரிந்து கேப்ப கூழு வெந்து பொங்கி வரும் நேரம் ஓடி வந்த மூலி அலங்காரி அவ ஓடி வந்த பாதகத்தியை பானையை எட்டி மிதிப்பாளா. அப்ப கேப்ப கூழும் கீழ் விழுந்து அது மண்ணோடு ஓடுதையா. அப்ப கேப்ப கூழ் வலிந்து ஓடும் போது பசியான குழந்தை எல்லாம் அது கையால வாருதையா. கேப்ப கூழ் பொங்கி வரும் போது தன் காலால ஒரு எத்தினா பானை ரெண்டா வெடிச்சு அடுப்புல இருந்து சிந்தி மண்ணும் சகதியுமா கேப்ப கூடும். பிள்ளைக அதையும் உடல கையால் எடுத்து கோதை குடித்தார்கள். இதை பார்த்த பெத்த தாயின் மனம் காங்குமா? பெத்த தாயின் தான் பிள்ளைய சுவாத்த மண்ணா அல்ல திங்கும் போது எந்த தாய்க்கு மனசு கேட்குமாயா? அந்த நேரத்திலே இறந்து போலாம் போல நினைக்காத நல்லதங்க. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வருவதற்கு நான் என்னைக்கோ இறந்து போயிருக்கலாமே. நான் பெண்ணாக பிறக்கலாமா? இந்த பூமியிலே வாழ
இந்த மண்ணா பிறந்திருக்கலாம், ஒரு கல்லா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தா என்னை வைத்து மண்பாண்டம் செய்திருப்பார்கள், மரமா பிறந்திருந்தா என்னை வைத்து ஒரு கொடிமரம் செய்திருப்பார்கள், நான் கல்லா பிறந்திருந்தா என்னை கற்சிலை அடித்திருப்பார்கள். இத்தனைக்கும் இல்லாமல் இந்த மனித நேயமற்ற மண்ணிலே பிறந்து என் பிள்ளைகள் மண்ணை கவ்வுவதை நான் பார்த்திருக்கலாமா அப்படின்னு நல்லதங்க அழுது புலம்பி அந்த இடத்துல இருந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தார். இனி இந்த உலகத்திலே வாழ்ந்து எந்த பயனும் இல்லை. உலகத்திலே எது கொடியது? பசி கொடியது, வறுமை கொடியது, மனித நேயம் இல்லாத மக்கள் கொடியவர்கள். அதனால இனிமே இந்த உலகத்தில் நம்ம இருந்து என்ன செய்ய போறோம்? அதாவது தலசுமையா இருந்தாலும் மனச்சுமையா இருந்தாலும் தாங்கு மட்டும் தான் தாங்கலாம். பெற்ற பிள்ளைகள் மண்ணை கவ்வுவதை பார்த்து நான் தாயா இருக்கணுமா அப்படின்னு 7 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு தெரு வீதிக்கு வந்தார். தெருவுல உள்ள மக்கள் எல்லாம் நல்லதங்காலை பார்த்து புலம்பினார்கள். என் வீட்டுக்கு வா நல்லதங்கா, உனக்கு சாதம் வடித்து தாரோம், பச்சரிசி சாதத்தில் பால் ஊத்தி தாரோம். நாங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து அடுத்த வீட்டுக்கு போன குறை எனக்கு வேண்டாம், என் அண்ணன் எனக்கு என்னைக்கு உயர்ந்தவர் தான் அப்படின்னு புறப்பட்டு வந்த இந்த நல்லதங்க காட்டுக்குள் இருந்த பாலடைந்த கிணறு எங்கேன்னு கேட்டா, பாலடைந்த கிணறுக்கு போகக்கூடிய வழியில ஆவரங்குலைய ஒடிச்சு போற வழியில போட்டுக்கிட்டே வாரா. அன்னை வந்தா நம்ம பிணமாவது தெரியணும் பாருங்க, அதுக்காக இந்த ஆவரங்குலைய தான் வரும் வழியில பிச்சு அதை அடைக்கலாமா போட்டு பாலடைந்த கிணறுக்கு வந்தா. ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார்கள் ஆட்டு இடையர்கள். 7 பிள்ளையிலே 6 பிள்ளையை எடுத்து ஆவாடு கடுக்கா எடுப்பாளா, பிள்ளைய கிணத்துக்குள்ள போடுவாளா. அப்ப 7 நல்ல குழந்தையில பாலங்கிணத்துக்கு பக்கத்திலே வந்து பிள்ளைகள் அழுகுன மாங்காய அழுகுன தேங்காய் வச்சிருந்தது பாத்தியா, அந்த பிள்ளைய காட்டுக்கு வர வரைக்கும் அதை கையில வச்சிருக்கு. அதையும் தின்னுச்சு, அது போகவும் மிச்சம் வச்சிருந்துச்சு. அப்ப இதையும் நல்லதங்கா நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி அழுகுன மாங்காய கிணத்து பக்கத்துல ஒரு ஓரத்துல வச்சா, அழுகுன தேங்காய ஒரு பக்கத்துல வச்சா. தான் கழுத்துல கொடுத்தாலே தாலி, அந்த தாலியை கலத்தி அந்த கிணத்து படித்துறையில தொங்க விட்டா. இத்தனையும் வைத்து விட்டு பிள்ளைகளுக்கு பால் ஊட்டும் சங்கு வைத்திருந்தா மடியில. பிள்ளைக்கு பால் கிடைத்தா பால் ஊட்டலாம் இல்லையா, அப்படின்னு இந்த பால் ஊட்டும் சங்கையும் படித்துறையில வைத்து 6 பிள்ளைகளை அப்படியே நல்லதங்க தூக்கி போட்டா. 7வது பிள்ளைனா மூத்த பையன், எல்லாத்துக்கும் பெரியவே விவரமா உள்ளவே. நம்ம அம்மா நம்ம எல்லாத்தையும் கொல்ல பார்க்கல அப்படின்னு நல்லதங்கா பிடிக்கக்கூடிய அளவுக்கு கிணத்தை சுத்தி சுத்தி ஓடுனா. ஆட்டு இடையர்களை வைத்து அடங்காத பிள்ளை இவனை பிடித்து கொண்டு வாங்கன்னா, தாய்க்கு அடங்காத தருதலை புள்ள போல இருக்கு அப்படின்னு ஆட்டு இடையர்கள் அவனை பிடித்து கொடுக்க, 7வது உள்ள பாலகனை கிணத்துக்குள்ளே போட தூக்கும் போது அப்ப பிள்ளை சொன்னா, நான் ஆடு மாடு மேய்ச்சாவது அம்மா உன் பேரை சொல்லுவேன் தாயே, தப்பி பிழைத்து நான் தகப்பன் பேரு சொல்லுவேன், ஓடி பிழைத்து உன் பேரை சொல்லுவேன் தாயே, என்ன மட்டும் உயிரோட விட்டு அந்த பிள்ளை அழுதுச்சு. நல்லதங்காலுக்கு விட மனசு இல்ல, இதே மாதிரி யாரிடத்துல போய் மண்ணை திங்கவா நம்ம பிள்ளைய விட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண் குழந்தையும் கையில எடுத்து அந்த பாலும் நல்ல கிணத்துக்குள்ள அவன் பாலகன போடுவாளா, அவன் அம்மா என்று அவையும் போட்டான். 7 பிள்ளைகளையும் எடுத்து போட்ட இந்த நல்லதங்கா தானும் இருக்க கூடாது என்று சொல்லி தலை முடியெல்லாம் உழைஞ்சு கிடக்கு, கிழிஞ்ச ஆடை, கழுத்து கையில ஒண்ணும் கிடையாது. பாலும் கிணத்துல மாங்காய் தேங்காய் பால் ஓட்டும் சங்கு தானிட்ட தன் மன்னனிட்ட தாலி நம்ம மனைவி இங்கதானே இருக்கா அப்படின்னு அவருக்காவது ஒரு அடையாளம் தெரியணும்னு அதை வைத்து விட்டு நல்லதங்கால் கிணத்து படித்துறையிலே ஏறி நின்று அவ கிணத்துக்குள்ள மக குதிப்பாளா. அந்த பாதகத்தி நல்லதங்கா அவ கிணத்துக்குள்ள மக குதிக்கும் போது கிணத்துக்குள்ளே குதித்த இந்த நல்லதங்கா நினைத்தார், மனித நேயமற்ற மண் உலகிலே வாழ்வதை காட்டிலும் கொடியது என்ன இருக்கு. தன் பிள்ளை
பிள்ளைகளுக்கும் தனக்கு ஒருவா கஞ்சி இல்லாம உலகத்து அதுக்குத்தானே பிறந்திருக்கும் ஆண்டவன் இந்த ஒரு வயத்தை கொடுத்திருக்காரு. அதுக்குத்தான் உழைக்க நம்ம ஓடி ஓடி சாப்பிடுதோம். இதுக்கு மேல நம்ம இருந்தா என்ன இல்லாட்டா என்ன அப்படின்னு 7 பிள்ளைங்களோட அவளும் குதிக்க அந்த நல்லதங்கா செத்து மிதக்கும் போது கிணத்துல இருந்த பிள்ளைகள் தெரியலையா, கிணத்துல இருந்த தண்ணி தெரியலையா, அவளுடைய சடை அவள் பாதம் வரைக்கும் இருந்ததாம். அந்த விரிந்த முடி பறந்த முடி கிணத்து முழுக்க சடையா மிதந்தாளாம். அட்டகாளியர்களுக்கு சமமாக நல்லதங்காள் தன் கிணத்திலே படுத்து பிணமாக மிதந்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்தது. சிறிது நேரம் கழித்த பிறகு இவள் மாண்டு மடிய சிலது நாட்களிலேயே மானாமதுரை செழிக்க ஆரம்பித்தது. மழை பெய்தது. இந்த அர்ஜுனாபுரத்து அண்ணனாகிய நல்ல தம்பி வேட்டையை சென்று திரும்பி அரண்மனைக்கு போனார். பிள்ளைகளை காணும், தன் தங்கையை காணும். மூலி அலங்காரி கிட்ட கேட்டார். வந்தாங்க, அன்னை வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னா. தெருவில் உள்ள மக்கள் எல்லாம் நடந்த விவரத்தை சொன்னார்கள். உடனடியாக மூலி அலங்காரிக்கு மேல் கோபம் கொண்டு நாம தங்கையை பார்க்கணும் அல்லவா அப்படி என்று அவ ஆவரங்கொலை குச்சி ஒடிச்சு போட்டு வந்தா பாருங்க. அந்த பாதையவே தொடர்ந்து வந்தார். பாலங்குடத்துக்குள்ளே தான் பாசமிகு தங்கை செத்து முதப்பதை கண்டு வறுமையினால் மாண்டு மடிந்த நல்லதங்காலை கண்டு புலம்பினார். நல்லதங்கால் வந்ததுக்கு பிறகு நாடு செழித்தது இல்லையா, இவ வந்ததுக்கு பிறகு நாடு செழிக்க மன்னனாகப்பட்டவர் மனைவியை கூட்டு நம்ம ஊருக்கு போவன் அவர் தேடி வந்தார். வரும் வழியிலே இவள் பாலுங்கணத்தில் கிடப்பதை கண்டு மன்னனும் கண்டார், தன் அண்ணனும் கண்டு உடனடியாக அந்த நல்லதங்காலை பார்த்து அவளை அடக்கம் செய்ய உடனடியாக இவளை உயிரோடு விடக்கூடாது. மூலி அலங்காரியை தன்னுடைய மனைவியும் பிள்ளை இறந்ததை பார்த்து இதுக்கு மேல நம்ம இருக்கணுமா, நாட்டு மக்களை காப்பாற்ற நமக்கு நம்ம மனைவியவும் பிள்ளையவும் காப்பாற்ற முடியாத மன்னன் ஆகிட்டோம்னு சொல்லி அவரும் ஈட்டியை பார்த்து அதே இடத்துல உயிரை விட்டார். நல்ல தம்பி நம்மளும் சாகணும், மூலி அலங்காரி ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு சொல்லி அர்ஜுனாபுரத்திற்கு ஓடி வந்து அடியே மூலி அலங்காரி உன் அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கணும்னு சொல்லு, அவங்கள வர சொல்லுனார். பொய் கல் மண்டபத்தை கட்டினார். பொய் கல் மண்டபம்னா பொய் கல் மண்டபத்துல உட்கார்ந்தா உளி வச்சு ஒரு தட்டு தட்டினா போறோம், ஒரு ஆப்பு வச்சா மண்டபம் கீழே சரிஞ்சிடும். அந்த அளவுக்கு பொய்கால் மண்டபத்தை உண்டு பண்ணி அரண்மனையில் அத்தனை பேர்களும் அமர்ந்திருக்க அவர்கள் அமர்ந்திருந்த நேரத்தில் அத்தனை பேர்களும் சாப்பாடு அறிந்து கொண்டிருக்கும் போது அதை கட்டியவர் வந்து இந்த உளிய வச்சு ஒரு தட்டு தட்டினார். அப்படியே கல் மண்டபம் சரிந்து அத்தனை பேர்களும் ஆண்டார்கள். மூலி அலங்காரி உயிரோடு விடக்கூடாது என்று அவர் வாழருவாதான் எடுத்து அந்த மூலி அலங்காரி மேல எல்லோ அவளையுமே வதை முடித்து நல்ல தம்பி ஆனவேரோ ஈட்டியிலே பாயுவாரா பாயுவாரா தான் உயிரலையோ மாய்ப்பாரா அப்போ நல்ல தம்பி நல்லதங்கா வறுமையினால் மாண்டு போன தன் தங்கையாகிய நல்லதங்காளுக்காக தன் உயிரை மாய்த்தார் நல்ல தம்பி. இப்படி மாண்டு மடிந்த இருவேர்களும் வறுமைக்காக மனித நேயத்திற்காக பசிக்காக ஒரு நேர உணவுக்காக தன் உயிரை மாய்த்தவர்கள். இது உண்மையிலேயே நடந்த சம்பவம், இது கதை கிடையாது. அப்போ இப்பேற்பட்ட நல்லதங்கால் மாண்டு மடிந்த இன்னைக்கும் நல்லதங்கால் வழியில் வந்தவர்கள் அர்ஜுனாபுரம் மக்கள் எல்லோருமே அந்த வழியில் வந்தவங்க எல்லாருமே விருதுநகர்ல பத்ராயிருப்பு அர்ஜுனாபுரம் அப்படின்னு வெளியூர்கள்ல இருந்து நல்லதங்காலுக்காகவே அதே ஊரிலே கோவில் அமைத்து அங்கே நல்லதங்காலையும் 7 பிள்ளைகளை வைத்து இப்பவும் அந்த கோயில் இருக்கு. அர்ஜுனாபுரத்துக்கு போனா நம்ம பார்க்கலாம். அப்போ அப்படி ஆலயம் அமைத்து நல்லதங்கால் பெண்குடியாகப்பட்டவள் வணங்கும் மக்களை எல்லாம் வாழ வைத்து வருகிறார்கள். அப்படி வாழ வைத்து வரக்கூடிய நேரத்தில் கதை இதோடு நிறைவு பெற்றது. ஆனால் இதில் இருந்த கருத்து என்ன தெரியுமா, நம்மளால்
நாம உழைக்கும் காசுல நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ஒரு நேரம் ஒரு ஆளுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னா அதை விட உயர்ந்த காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதனால் வறுமை கொடியது, பசி கொடியது, அதையும் விட கொடியது மனிதநேயம் இல்லாத, இரக்கம் இல்லாத மனிதன் கொடியவனா. கொஞ்சமாவது ஈரம் வேணும், ஈரம் இருக்கணும், ஆமா, இறக்கம் இருக்கணும். ஆமா, 1000 ரூபாய்க்கு நம்ம உழைக்கணும்னா ஒரு 50 ரூபாய ஆமா ஏழை எளிய மக்களுக்கு ஆமா நம்மளால பெரிய மலையவே திரட்ட முடியாது. வேண்டாம், நம்மளால முடிஞ்ச ஒரு 10 பேரா ஒருத்தருக்கு நம்ம 1 ரூபாய் சோறு கொடுத்தாலும் நாமல் அவர்களுக்கு கடவுள். ஆமா, உண்மைதான். அதனால நம்மளால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வோம், மனிதநேயத்தோடு வாழ்வோம், வறுமை இல்லாத மக்களை உண்டு பண்ணுவோம், வறுமை இல்லாத உலகத்தை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி வறுமைக்காக உயிரிழந்த நல்லதங்காள் வணங்கும் மக்களை எல்லாம் என்றென்றைக்கும் வாழ வைத்து வருகின்ற போது மனிதநேயத்தோடும் வாழ வேண்டும், வறுமை இல்லாத நாட்டை உருவாக்க வேண்டும் என்று நன்றி கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.